ஒரு சில பேர் இருப்பாங்க, இன்னைக்கே சொல்றேன் நான், அந்த மாதிரி யாராவது இருந்தாங்கன்னா, பக்கத்துல யாராவது உட்கார்ந்து இருந்தாங்கன்னா, just drop them today now itself. நெகட்டிவ் ஃபோர்ஸோட இருப்பாங்க அவங்க. நெகட்டிவ் ஃபோர்ஸோட உன்னுடைய மைண்ட்ல யாராவது இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாங்கன்னா just drop them. நெகட்டிவ் ஃபோர்ஸா இருக்கக்கூடிய ஆட்களை கூட வச்சுக்காத, அது யாராக இருந்தாலும் சரி, வாழ்க்கை பயணத்தில் அது உனக்கு பயன்படாது. எனக்கு தெரிஞ்ச ஒரு கப்பல்ல போயிட்டு இருந்த ஒரு இளைஞன், இது சரியில்லை, இது மூழ்கிடும், இது போயிடும், இது மூழ்கிடும், இது சரியா இல்ல, எனக்கு பயமா இருக்கு, கத்திக்கிட்டே இருந்தான். என்ன மாதிரி ஒரு வாத்தியார் பார்த்துட்டே இருந்தா, அவன் தூக்கி கடல்ல போட்டார். தத்தளிச்சான், ஐயோ அம்மா, நான் தூக்கிட்டு வாங்கடான்னு தூக்கிட்டு வந்து கப்பல்ல போட்டாச்சு. கப்பல்ல உள்ள வந்து கடலை பார்த்துட்டு கப்பலுக்குள்ள வந்த அப்புறமா கம்முன்னு இருக்கான், ஒரு சத்தத்தையும் காணும். ஏன்னா அவனுக்கு தெரிஞ்சு போச்சு, கப்பல் என்பது பாதுகாப்பானது, கப்பலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய கடல் பாதுகாப்பானது இல்லை என்பதனை அனுபவத்தில் தெரிந்து கொண்டான். நீங்கள் அனுபவத்தில் தெரிந்து கொள்ளாமல் பாடத்திலேயே தெரிந்து கொள்வதற்கான சூழலை இவர்கள் ஏற்படுத்தி தருவார்கள். அதை நீ ஒன்னல்ல, just be with them, show your leadership. NCCக்கு போ, NSSக்கு போ, கல்ச்சரல்ஸ்ல இரு, கேம்ஸ்ல இரு, எல்லாமாக சேர்த்து தான் உன்னை உருவாக்குமே தவிர உன்னுடைய வெறும் சப்ஜெக்ட் உன்னை உருவாக்கிறது. முக்கியமான ஒரு விஷயம், காலேஜ் பத்தி ஒரு விஷயத்தை சொல்லித்தர, காலேஜ் ஸ்கூல் கிடையாது. இந்த காலேஜ் எவ்வளவு பெருசுங்கிறது நமக்கு தெரியாது, நீ எக்ஸ்ப்ளோர் பண்ண. சில காமர்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க கிட்ட தேர்ட் இயர்ல கேட்டு பாரு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட் எப்படி போகணும்னு தெரியாது. அங்க லோகேஸ்வரி மேடம் இருக்காங்க, போய் அவங்கள உடனே நான் கூப்பிட்டேன்னு சொல்லு அப்படின்னு பிரின்சிபல் சொன்னார்னா, லோகேஸ்வரி மேடம் யாரு? ஃபைனல் இயர் கேட்கும், தெரியாது. சில ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, தான் கிளாஸ்ல படிக்கிறவங்களோட பேரே தெரியாது. எங்க அப்பா சொல்வார், சில பேர் இருப்பாங்க எக்ஸ்ப்ளோரே பண்ண மாட்டாங்க. நீ கேண்டீனுக்கு போறேன்னு சொல்ல, உட்காந்து சொல்லும் அந்த புளி முட்டை, எனக்கு ஒரு 2 இட்லி கொண்டு வந்துடுறேன். ஏந்திரிச்சு போய, கிரவுண்டை யூஸ் பண்ணு, நூலகத்தை யூஸ் பண்ணு, ஸ்டாஃப் ரூம் போய் பாரு, லெபார்டரிஸ் போய் பாரு, இந்த கேம்பஸ்ல என்னென்ன இருக்கோ எல்லாத்துக்கும் சேர்த்து தான் ஃபீஸ் கட்டுற. எங்கெங்கேயும் இருக்கிறது நாலேஜ். அந்த நாலேஜை எப்படி எடுத்துக்கொள்வது என்பதிலே நீ கவனமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை சொல்கிறேன். கவனத்தோடு இரு, தகுதியோடு இரு. இப்போ உனக்கு ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியாது என்பதனையே உன்னுடைய முதலீடாக வை. எல்லாம் தெரியும் என்று சொல்லுகின்றவர்களிடமிருந்து விலகி இரு. வாழ்க்கை உனக்கு பாடத்தை சொல்லித்தரும். நான் வாழ்க்கையில கற்றுக்கொண்ட உன்னதமான ஒரு பாடத்தை உனக்கு சொல்லிட்டு போறேன். உன்னதமான ஒரு பாடம். நான் ஏன் இதை சொல்றேன் தெரியுமா? சார் சொன்னாரு, ஒரு டீச்சர் வந்து சொன்னா நல்லா இருக்கும், பணம் வரும். நீ தகுதியோடு உயர்ந்து நின்றால் உன்னை கொண்டாடுவதற்கு இந்த சமூகம் இருக்கிறது. நீ வந்து இவங்க குஹாப்பிரியா சொன்னாங்க, TCS வருது, இங்க வந்து HCL வருது, எல்லாரும் வராங்க கேம்பஸ்க்கு வருவாங்க. உன்னை அவர்கள் எடுப்பார்கள். உன்னை வேலைக்கு எடுத்து per annum 5 lakhs, per annum 6 lakhs நான் உனக்கு தரேன்னு சொன்னா அவங்க பார்க்கிறது நீ அவங்க கம்பெனிக்கு என்ன தருவ, என்ன நாலேஜ் உங்ககிட்ட இருக்கு, அந்த நாலேஜ் அதிகப்படுத்திக்கோ. நீ பர்சனலான பிரிஜுடிசியான விஷயங்களை கீழே போட்டுட்டு, கற்பதற்கு வெட்கம் ஒரு தடையாக இல்லை, கற்பதற்கு அவமானம் ஒரு தடை இல்லை, கற்பதற்கு பொருளாதாரம் வறுமை ஒரு தடை இல்லை என்று நினைத்துக் கொண்டு எழுந்து நின்று படி, கத்துக்கோ, எக்ஸ்ப்ளோர் பண்ணு. ஒவ்வொரு நாளும் இந்த கல்லூரியில் 3 ஆண்டுகள் இருக்க போகிறாயா, 3 ஆண்டுகளையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணு. நான் சொல்றேன், இந்த உலகம் காம்படிட்டிவான உலகம். உன்னுடைய காம்படிஷன் உன் கிளாஸ்ல கிடையாது. நான் எப்பவுமே குழந்தைகளை, ஐயா சொன்னார், பெண்ணா இருந்து பேசுறது கஷ்டம், பெண் பேச்சாளர் என்று பெயர் வாங்குவது கஷ்டம் சொன்னீங்களா இல்லையா? ரொம்ப கஷ்டங்க. ஒரு ஆண் பேச்சாளராக இருப்பதற்கும் ஒரு பெண் பேச்சாளராக இருப்பதற்கும் பெரிய கஷ்டம். புலம் பெயர்ந்து வரதே கஷ்டம். இன்னைக்கு எனக்கு காலேஜ் ஒர்க்கிங் டே, நான் அங்க மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இப்ப கூட மேடையில் உட்காந்துட்டு போன் எடுத்து பண்ணிக்கிட்டே இருந்தேன். பர்சனல் கால் கிடையாது, அபிஷியல் கால். கார்ல வரும்போது பர்சனல் கால் எல்லாத்தையும் முடிச்சேன். லேடியா இருந்து வர்றதுங்கிறது பெரும் கஷ்டம். பல நேரங்கள்ல பேசிட்டு போயிட்டு வாட்ச் கூட கட்ட முடியாதுங்க, ட்ரெஸ் கூட மாத்த முடியாது. அப்படியே கிச்சனுக்கு போய் அப்படியே டின்னர் ரெடி பண்ணி எல்லாருக்கும் டேபிள்ல வச்சுட்டு தான் குளிக்கிறதுக்கு போக வேண்டி வரும். அதை நான் சர்வ் பண்ணலன்னா இங்க வந்து உங்ககிட்ட நான் பேச முடியாது. இந்த பிரச்சனைகள் எல்லாம் உண்டு. உடலியல் ரீதியான, உளவியல் ரீதியான, உயிரியல் ரீதியான பல பிரச்சனைகள் உண்டு. எல்லாவற்றையும் கடந்துதான் சில பேர் சாதித்துக் கொண்டிருக்கிறோம். எல்லாம் அப்படியே கேக் வாக்ல யாருக்குமே கிடைக்காது. ஃபர்ஸ்ட் லேர்ன். இன்னொரு விஷயம் சொல்றேன் குழந்தைகளை, நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? லேர்ன் டு லேர்ன், learn to unlearn. ஏற்கனவே இருப்பதை எல்லாம் மறந்துவிட்டு புதிதாக கற்றுக்கொள். எப்படி கற்றுக்கொள்வது என்று கற்றுக்கொள். சாதாரணமான விஷயம் இல்லை நான் பேசுறதெல்லாம், மிக ஆழமான விஷயங்களை உனக்கு நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். என் வாழ்க்கையிலேயே யாருங்க ஜெயிப்பா, யார் வெற்றி பெறுவார்கள், எனக்கு முன்னால சொன்னாங்க யார் ஜெயிப்பாங்க அப்படிங்கிறதுக்கு நான் இப்படி ஜெனரலா சொல்லிட்டு போறேன், உனக்கு புரியுதான்னு பாரு.
பல இடங்களில் நான் சொல்லியிருக்கேன், நீ சின்ன பிள்ளையா இருக்கிற, பின்னால் இருக்கிறவங்க எல்லாம் என் பேச்சை கேட்டிருப்பார்கள், மேடையில் இருக்கின்றவர்கள் கேட்டிருப்பார்கள், நீ கேட்டிருக்க வாய்ப்பில்லை. நான் இது வரைக்கும் 532 பிரைஸ் வாங்கியிருக்கேன் உன்னுடைய வயசு வரைக்கும். 532. அதுல 180ங்கிறது ஸ்போர்ட்ஸ், மீதி எல்லாம் வந்து பேச்சு போட்டி, கட்டுரை போட்டி, ஓவிய போட்டி, டான்ஸ் போட்டி, இதுலலாம் 532 என்னுடைய பிரைஸ். அப்படி எங்க அம்மா ஒரு ஆல்பம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஒரு விஷயம் நான் சொல்றேன், 532ல ஒரு 200 வந்து நான் பேச்சு போட்டியில வாங்கியிருப்பேன். அந்த 200 பிரைஸ் வாங்குறதுக்காக நான் ஒரு 1500 பேச்சு போட்டிகள் எல்லாம் கலந்துட்டு இருந்திருப்பேன். என்னை இங்க நிறுத்தினது அந்த 200 போட்டிகள் அல்ல, 1500 போட்டிகள். I have participated in 1500 competitions. அந்த காம்படிஷன் தான் என்னை இங்க ஜெயிக்க வச்சது. அந்த காம்படிஷன்ல நான் கலந்துக்கிறேன்ல, ஒவ்வொரு நேரத்திலும் ஏன் தோற்றேன் என்பதனை நான் கண்டுபிடிக்கிறேன், எப்படி ஜெயிக்கிறோங்கிறத கண்டுபிடிக்கிறேன். ஜெயிக்கிறவங்களை பார்த்து மிரளாத. ஃபர்ஸ்ட் நான் சொல்லித்தரேன், அம்மா சொல்லித்தரேன். ஜெயிக்கிறவங்களை பார்த்து மிரளாத. பாரு, புரிஞ்சுக்கோ. அவனாலேயே முடியுதுன்னா உன்னால முடியாதா? உன்னால முடியாதுன்னு சொல்றவனா எவனோ ஒருத்தன் செஞ்சுட்டு தானே இருக்கான். உன்னால முடியாதுன்னா எவனாலையும் முடியாது. எவனாலே முடியலனா உன்னால மட்டுமே முடியும். கான்ஃபிடன்ஸ். இந்த கான்ஃபிடன்ஸோட வா. முதல்ல காம்படிஷனை குறைக்கணும்னா உன்னுடைய தன்னம்பிக்கை முதல்ல தூக்கி நிறுத்து. என்னால் முடியும். அவனால் முடிகிறது என்றால் என்னால் ஏன் முடியாது? அவன் உழைக்கிறான் என்றால் அவனுக்கு மேல் என்னால் உழைத்து விட முடியும் என்கின்ற அந்த கவனத்தோடு நீ வா. நான் இந்த விஷயத்தை நான் சொல்ல போறேன் உனக்கு. இது உனக்கு எப்படி புரிகிறது எனக்கு தெரியல. நான் பிரார்த்திக்கிறேன். இந்த மூங்கில் காட்டில் எந்த மூங்கில் புல்லாங்குழல். நான் ஏன் இந்த காலேஜ்க்கெல்லாம் நான் பேசுறதுக்கு ஏன் வரேன் தெரியுமா சார்? பெற்ற தாய் ஆணை சொல்கிறேன். நான் இறைவன் மீது ஆணையாக சொல்றேன். ஏன் தெரியுமா உங்களை சந்திக்கிறேனா? உங்களை மாதிரி தொடர்ந்து இளைஞர்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறமா, ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறமா உன்னில் யாரேனும் ஒருவரை நான் ஆஸ்திரேலியாவிலேயோ, கனடாவிலேயோ, அமெரிக்காவிலேயோ சந்தித்து விட மாட்டேனா? மேம், இன்னைக்கு நைட் எப்போ மேம் உங்களுக்கு ஃப்ளைட்? நான் ட்ரைவ் பண்ணி உங்களை நான் ஏரோட்ராம் விட்டுருட்டோமா மேம்? கேட்டுற மாட்டியா? என்னை வந்து சந்திச்சிட மாட்டியா? அந்த பேராசையில தான் வரேன். நல்லா தெரிஞ்சுக்கோ. இப்பவே இந்த ரத்தத்துல, இந்த நரம்புக்குள்ள ஒரு தன்மானத்தை, ஒரு வைராக்கியத்தை உள்ள எடு. என்ன வைராக்கியம்? எங்கேயோ ஒரு பேப்பர் இருக்கு, ஒரு ஃபைல் இருக்கு, எங்கேயோ ஒரு பென் இருக்கு, கிரீன் பென் இருக்கு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் பென்சில்ல தான் ஆரம்பிச்சேன் என் வாழ்க்கையை. இன்னைக்கு என்கிட்ட கிரீன் பென் இருக்கு. நான் கிரீன் பென்ல தான் சைன் பண்றேன். இன்னும் நான் உனக்கு சொல்றேன், இன்னொரு 5 வருஷத்துல என்னுடைய கிரீன் பென்ல இருக்கக்கூடிய கிரீன் இங்கினுடைய அதிகாரம் உயரும். நான் இன்னும் உனக்கு 5 வருஷம் டைம் தரேன். சரி, ஓகே, 7 இயர்ஸ் டைம் தரேன். வா, நானும் நீ எங்கேயாவது சந்திப்போம். உன் கையில ஃபைல் இருக்குதா? என் கையில பென் இருக்குதா? இல்ல என் கையில ஃபைல் இருந்து உன் கையில பென் இருக்குதா? நீ கேபினை திறந்துக்கிட்டு என் கிட்ட வந்து சைன் வாங்க போறியா? இல்ல நான் கேபின் எக்ஸ்கியூஸ் மீன்னு சொல்லிட்டு திறந்து வந்து உன்கிட்ட சைன் வாங்க போறேனா? டீச்சர்ல ஆசீர்வதிக்கிறேன் உன்னை. என் கையில ஃபைல் இருக்கட்டும், உன் கையில கிரீன் பென் இருக்கட்டும். கிரீன் பென்னை கையில எடு. அதை எடுப்பதற்காக இந்த 3 ஆண்டுகளை பயன்படுத்து. ஏன்? எப்படி பயன்படுத்துவது? இந்த வாழ்க்கையை எப்படி பயன்படுத்துவது? நீ ஸ்டே அலர்ட். துக்கிக்காத. லேர்ன். கீழே விழுந்தாலும் இப்படி நடந்தா கீழே விழுவோம் என்பதை லேர்ன் பண்ணு. யாரை கடந்து போனாலும் ஜஸ்ட் லேர்ன் பண்ணு. உன்னுடைய வாழ்க்கை நீ சந்திக்கின்ற பொழுது எப்படி அதை சந்திக்கணும், யார் ஜெயிப்பாங்க யார் தோப்பாங்கிறத சொல்றேன். நான் யார் ஜெயிப்பாங்க தெரியுமா? எனக்கு இந்த கதை வந்து சேர்கின்ற பொழுது நான் ரொம்ப சின்ன பிள்ளை. என்னுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல்லாம் நீ பார்த்தனா ரொம்ப ஹை லெவல்ல இருக்கும். நாலேஜ் குறைவு தான். கான்ஃபிடன்ட் லெவல்ல பார்க்க நாலேஜ் குறைவு தான். கான்ஃபிடன்ட் லெவல்ல தான் நாலேஜ் வளர்த்துக்கிட்டேன். நான் கான்ஃபிடன்ட் லெவல்ல ஹைல வச்சுட்டு நாலேஜ் வளர்த்துக்கோ. எப்படி நாலேஜ் வளர்த்துக்கிட்டு அந்த கான்ஃபிடன்ட் லெவல்ல இருந்து ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணணும்ங்கறத சொல்றேன். உனக்கு மகாபாரதம் தெரியுமா? தெரியுமா தெரியாதா? பஞ்சபாண்டவர்கள் தெரியுமா? சொல்லு பாப்போம். சொல்லு. ஃபர்ஸ்டே தெரியலையா? தர்மன். ஓகேவா? செகண்ட் அவனை தெரியும். பொம்பளைங்களுக்கு அவனை தெரியும். பீமன். ஏன் பெண்களுக்கு பீமனை தெரியுமா மேடம்? இஸ் a protector. So you all women know who is Bhima. பீமன். 3வது அர்ஜுனா. 4வது நான் எப்பவுமே போறது டீச்சர்ஸே குழம்பிப்பாங்க. ராமாயணத்துல இருந்து சத்ருகுணம் கொண்டு வந்து நிறுத்திடுவாங்க.